ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம ரெசிஸ்டண்ட்டான 22,750ல் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து கேப் அப் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் அப்படி கேப் அப் ஆகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆக போகிறது 23,000. ஸோ அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 23,200 அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து டோட்டல் அவுட்டு. ஏன்னா ஒரு நாள் வந்து நல்லா ரேரி கொடுத்ததுனால ஆட்டோ செக்டர் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கில் போயிடுச்சு. ஃபார்மாவும் பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ நிஃப்டி வந்து அன்றைக்கி ரெக்கவரி ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து எஃப்எம்சிஜி. ஸோ 1.5% வரைக்கும் ஏறி இருந்தது. மற்றபடி பேங்க் நிஃப்டி அண்ட் ஐடிலாம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ரிலையன்ஸ் ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் ஏறி இருந்தது. ஐடியில் டிசிஎஸ் நல்லா ஏறி இருந்தது. பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து சோலோவாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. 2.5% வரைக்குமே ஏறி இருக்கு. ஓகேங்களா. இன்றைக்கான ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,000 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 23,200 வரைக்கும் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சப்போர்ட் லெவல் 22,750. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 520. ஓகேங்களா. இது வந்து நிஃப்டி. சார் இது வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்னும் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணல. ஸோ அதோட ரெசிஸ்டன்ட் வந்து 49,300 அப்படிங்கிறதா ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதாவது 49,390 400 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 49,800 வரைக்குமே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. இதுதான் ரெசிஸ்டன்ட். சப்போர்ட் லெவல் வந்து 48,650. ஓகேங்களா. ஸோ ஐடியில் எதுவும் பிரேக் அவுட் இருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஐடியில் வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இன்னும் அந்த சைட்வேஸ் ஒன்லேயே தான் இருக்குது. அது வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணணும். 35,650 அப்படிங்கிற லெவலில் வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து அப்பர் சைட் மூவ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் பார்த்தாலாம். ரிலையன்ஸ் வந்து இன்னும் அந்த சைட் வேஸில் தான் இருக்குது. ஸோ வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். 2,987 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 3,000 வரைக்கும் போகும். ஓகேங்களா. 3,000 பிரேக் பண்ணால் தான் அடுத்த அப்பர் மூவே கிடைக்கும் ரிலையன்ஸுக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது. ட்ரெண்ட் லைனில் அப்படி இன்னும் பிரேக் பண்ணல. 1,561 அதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த மூவ் கிடைக்கும். ஸோ அடுத்த மூவ் வந்து டுவர்ட்ஸ் வந்து 1,640 வரைக்குமே ஒரு நல்ல மூவ், ஒரு ஃப்ரீ ஃபாலாக டக்கு டக்கு டக்குன்னு ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1,561 பிரேக் பண்ணால். ஓகேங்களா. கோட்டக் மஹிந்திரா பேங்க். ஸோ ஒரு நல்ல ரேலி ரெசிஸ்டனில் தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி 1,851 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1,924 வரைக்குமே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது கோட்டக். ஓகேங்களா. 1,850 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 1,920. ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து ஒரு 50, 60, 70 பாயிண்ட் வரைக்குமே ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது கோட்டக். ஓகேங்களா. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.